மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒளியியல் படத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா, இது ரொம்ப பெரிய படம், பட் ஆனால் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவையானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். இது வந்து நமக்கு அடுத்தடுத்த பாடங்களில் வந்து இதனுடைய பேசிக்ஸ் பயன்படும். ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒளி மூலங்கள் அப்படின்னு என்னன்னா, ஒளியை உமிழக்கூடிய மூலங்கள் எல்லாமே நம்ம ஒளி மூலங்கள்னு சொல்லுவோம். இது இரண்டு வகை பிரிப்பாங்க, இயற்கை ஒளி மூலம், செயற்கை ஒளி மூலம்னு சொல்லி. சரிங்களா, இயற்கை ஒளி மூலம் அப்படின்னா இயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடிய மூலங்களை இயற்கை மூலங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் இயற்கை ஒளி மூலங்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது செயற்கை ஒளி மூலம்னா நம்ம ஏதாவது ஒன்று அதில் தூண்டி அதை ஒளி உமிழ வைப்போம். ஸோ அது மாதிரி பண்ணுறது செயற்கை ஒளி மூலம்னு சொல்லுவோம். சரிங்களா, சந்திரன் ஒரு ஒளியும் பொருளானா ஆமாம், பட் ஆனால் அது தானாக ஒளிராது. என்னது, சூரியனுடைய கதிர்களை தான் வந்து பார்த்தோன்னா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவினுடைய ஒரு பகுதி மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஏன் அப்படி பார்க்க முடியும்னா, ஏன்னா நிலவினுடைய சுழற்சியும், அதாவது நிலவு தன்னை சுற்றிக்கிற சுழற்சியும் பூமி சுற்றிக்கிற சுழற்சியும் வந்து சேமாக இருக்கிறதுனால நமக்கு நிலவினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் எப்போவுமே தெரியுது. சரிங்களா, அடுத்த தாவரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னு பார்த்தோம்னா அது மூலமாக தான் அது ஒளிச்சேர்க்கை செய்யுது. அந்த தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்கிறத உணவு தயாரிக்கிறது மூலமாக தான் என்னது, நாம் தாவரங்களை வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் மூலமாக தான் கிடைக்குது. சரிங்களா, ஸோ அப்போ வந்து சூரியன் தான் வந்து எல்லா ஆற்றலுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு மூலமாக இருக்குது. அடுத்து உயிரி ஒளிர்தல் அப்படின்னா சில உயிரினங்களானது ஒளியை உமிழும், அதை உயிரி உமிழ்தல்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், ஆழ்கடல், இதெல்லாம் வந்து என்னது உயிரி ஒளிர்தலுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது இயற்கை ஒளி மூலங்கள். இயற்கை ஒளி மூலம் என்ன சொன்னோம், ஒளியை வந்து பார்த்தோன்னா செயற்கையாக உமிழும் ஒளி மூலங்கள். சரிங்களா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து ஒளி உமிழ வைப்போம். ஸோ அந்த மாதிரி அது பண்ணுறதுலாம் என்னது செயற்கை ஒளி மூலம்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு சுடர் விளக்கு, எரியும் மெழுகுவர்த்தி, ஆவி விளக்கு, நியான் விளக்கு, இதெல்லாம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு செயற்கை ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வெப்ப ஒளி மூலங்கள். வெப்ப ஒளி மூலங்கள் என்னது, வெப்பப்படுத்தும் பொழுது ஒளி உமிழக்கூடிய மூலங்கள் வெப்ப மூலங்கள்னு சொல்ல போகிறோம். எடுத்துக்காட்டு என்னது, இரும்பு கம்பி சிவப்பு நிற ஒளியை உமிழும். சரிங்களா, அடுத்து வாயு விறக்க ஒளி மூலங்கள் அப்படின்னா இது என்ன பண்ணணும், குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்களை வந்து பார்த்தோன்னா மின்சாரத்தை செலுத்தும் பொழுது எனக்கு அங்கே மின்னிறக்கம் ஏற்பட்டு அங்கே வந்து அந்த வாயுக்களானது ஒளி உமிழும். இதுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் ஆவி விளக்கு, நியான் விளக்குலாம் என்னது இந்த வாயு மின்னிறக்க ஒளிமூலத்திற்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்டில் வந்து என்னது, அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு வாயு மின்னிறக்க ஒளிமூலதம். சரிங்களா, இது இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே சோடியம் ஆவியை தூண்டும். சரிங்களா, குறைந்த அதாவது இந்த குழாயின் வழியக்கூடிய செல்லக்கூடிய மின்னோட்டமானது பாதரசாவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புரோதா கதிர்களை உண்டாக்கும். ஸோ இந்த புரோதா கதிர்களானது அதன் மீது தடவப்பட்டிருக்க பாஸ்பரஸ் மேலே விழுந்து நமக்கு என்னது இந்த டியூப் லைட்டை எரிய வைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒளியினுடைய பண்புகள். நேர்கோட்டு பண்பு, எதிரொலித்தல் பண்பு, ஒளியின் வேகம், பொருள்களோட செயல்பாடு, இதெல்லாம் வந்து என்னது அதனுடைய பண்புகளாக சொல்லியிருப்பாங்க. இதை ஒன்று பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஒளியின் பாதை என்னது, எப்பயுமே வந்து நேர்கோட்டு பாதையாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா வளைந்து செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, தானே வளையக்கூடிய திறன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒளியில் நேர்கோட்டு தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா அல்கசன் ஹயத்தம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா, அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் அது அவரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஒரு எதிரொலிப்பு பரப்பு எடுத்துக்கோங்க. எதிரொலிப்பு பரப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு கதிரை செலுத்தும் பொழுது என்னது அது பட்டு எதிரொலிக்கும். சரிங்களா, அந்த மாதிரியான பரப்பை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதிரை வந்து பார்த்தோன்னா அந்த எதிரொலிப்பு பரப்பு செலுத்துகிறோம். சரிங்களா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், படுகதிர்னு சொல்லுவோம். இந்த படுகதிரானது எதிரொலிப்பு கொத்த பரப்பினுடைய ஏற்படுத்திய கோணத்தை நம்ம படுகோணம்னு சொல்லுவோம். சரிங்களா, பட்டு என்ன பண்ணும், இந்த அந்த பரப்புக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே எதிரொலிக்கும்னு சொல்லி சொன்னோமா. ஸோ இந்த மாதிரி எதிரொலிக்கிறது நம்ம எதிரொலிப்பு கதிர்னு சொல்லுவோம். இந்த எதிரொலிக்கும் பரப்புக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடைப்பட்ட கோணத்தை நம்ம எதிரொலிப்பு கோணம்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த படுகதிரானது படக்கூடிய புள்ளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், படுபுள்ளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எதிரொலிப்பு தளத்திற்கு செங்குத்தாக வரைபடக்கூடிய கூட நம்ம குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிங்க. இதை தெரிஞ்சுட்டிங்கன்னா தான் இது பின்னாடி அடுத்த லெசனில் நமக்கு பயன்படும். இதில் வச்சு வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 விதிகள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இந்த படுகோணமும் இந்த எதிரொலிப்பு கோணமும் வந்து எப்போவுமே சமமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படுகதிர், விலகு கதிர் மற்றும் என்னது குத்துக்கோடு, இது 3 எப்பயுமே என்னது ஒரே தளத்தில் அமையும். சரிங்களா, அதாவது இந்த ஒரே எதிரொலிப்பு தளத்தில் அமையும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த படங்களை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம்.
அடுத்து ஒளிக்கற்றையினுடைய வகை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வகைகள் இருக்குது. என்னது? இணைக்கதிர்கள், ஒளிக்கற்றை, குவிக்கற்றை, விரிக்கற்றைன்னு சொல்லி 3 இருக்குது. இதில் இணைக்கற்றைங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். குவிக்கற்றை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பல கதிர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல குவியும். சரிங்களா? அதை வந்து குவிக்கற்றைன்னு சொல்லி சொல்லுவோம். விரிக்கற்றை அப்படின்னா ஒரு புள்ளியிலிருந்து என்னது பல கற்றைகளாக பிரியும். அதை நம்ம விரிக்கற்றைன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு லென்ஸ் தத்துவத்தில் பயன்படும். நம்ம அடுத்த பாடத்தில் படிக்கலாம் அதை பற்றி விரிவாக. அதாவது ஒளியோட வந்து பார்த்தோன்னா பொருளினுடைய தொடர்பு. சரிங்களா? ஒவ்வொரு புள்ளிக்கு எப்படி ரியாக்ட் பண்ண பாருங்க. சில பொருட்கள் வந்து பார்த்தோன்னா ஒளி ஊடுறக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு என்னது? தன் வெளியே வந்து பார்த்தோன்னா ஒளியை அனுமதிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா தூய கண்ணாடி, குவளை, கண்ணாடி, கண் கண்ணாடி, தூய நீர், இதெல்லாம் வந்து என்னது? தன் வழியே ஒளியை அனுமதிக்கக்கூடிய பொருட்கள். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தோன்னா பகுதி ஊடுறக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? தன் வழியே வந்து பார்த்தோன்னா பாதி வந்து ஒளியை அனுமதிக்கும், மீதி அனுமதிக்காது. சரிங்களா? அதை தான் நம்ம பகுதி ஊடுருவும் பொருட்கள்னு சொல்லி சொல்கிறோம். எடுத்துக்காட்டு என்னது? கண்ணாடியினுடைய பின்புறம். சரிங்களா? உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம்னா ஜன்னல் கண்ணாடி எடுத்துகிட்டோம்னா என்னது? அதன் பின்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பிளராக தெரிவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன காரணமோ அது வந்து பகுதி அளவு தான் ஒளியை அனுமதிக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஒளி ஊடுருவா பொருட்கள். ஒளி ஊடுருவா பொருட்கள் என்னது? தன் வழியே ஒளியை வந்து பார்த்தோன்னா அனுமதிக்காத நம்ம ஒளி ஊடுருவா பொருள்னு சொல்லி சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கட்டட சுவர், கெட்டி, எட்டை, கல், இதெல்லாம் வந்து என்னது? ஒளி ஊடுருவா பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து நிழல்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. நிழல்கள் அப்படின்னா என்னென்னா ஒளி ஊடுருவக்கூடிய பாதையில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொருள் வச்சோன்னா என்னது? அது வந்து அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு கருமை நிறத்தில் வந்து பார்த்தோன்னா தோன்றும். அதை தான் நம்ம நிழல்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதை கருநிழல்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய ஓரப்பகுதியில் என்னது? கொஞ்சம் வெளிச்சமானது தெரியும். சரிங்களா? ஒளிரக்கூடிய பகுதின்னு தெரியும். அதை நம்ம புறல் நிழல்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? 2 நிழல், கருநிழல், புறல் நிழல்னு சொல்லி. ஸோ இந்த நிழலுடைய பண்புகளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிர்ணயிப்போம். பாருங்கள், எல்லா பொருளும் வந்து பார்த்தோம்னா நிழலை உருவாக்காது. ஒளி ஊடுருவா பொருள் மட்டும்தான் நிழலை உருவாக்கும். சரிங்களா? எடுத்துக்காட்டு மனிதெல்லாம் என்னது? நிழலை உருவாக்கக்கூடியவன். அதனால் அவன் வழியே ஒளியானது பாயாதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசையில் எதிர் திசையில் உருவாகும். ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது. பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழல் எப்பொழுதும் கருமையாகவே இருக்கும். சரிங்களா? பொருளோட கலர் என்ன வேணாலும் இருந்தாலும் சரி, அதனுடைய நிழல் எப்படி தான் இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல், இது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருளினுடைய நிழல் வந்து எவ்வளோ பெருசாக உண்டாகும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கும் பொருள் மற்றும் திரைக்கு இடைப்பட்ட தொலைவுக்கும் வந்து அதான் 2 சார்ந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை பொறுத்து தான் என்னது எவ்வளோ பெருசாக நிழல் வரும்னு சொல்லி நம்ம யூகிக்க முடியும். அடுத்த கிரகணங்கள்னா என்னது? நமக்கு ஜெனரலாக தெரிஞ்சது என்னது? ஒரு வானியல் பொருள் வந்து பார்த்தோன்னா இன்னொரு வானியல் பொருளை மறைச்சது தான் அதை வந்து நம்ம கிரகணம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சூரிய கிரகணம் என்னது? சூரியன் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பொருளை வந்து மறைக்கும். அதை மறைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோன்னா சந்திரன். சரிங்களா? அதாவது பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா சந்திரன் வரும்போது சந்திரன் வந்து பூமியை வந்து முழுசுமாக மறைச்சிரும். ஸோ அதை தான் நம்ம என்னது? சூரிய கிரகணம்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பகுதியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் என்னது? இந்த சூரியனானது தெரியாது. மற்ற 2 பகுதியில் இருக்கவங்களுக்கும் இந்த சூரியனானது தெளிவாக தெரியும். சரிங்களா? உதாரணத்திற்கு ஏவில் இருக்க மட்டும்தான் இங்கே சூரியன் தெரியாது. பிசியில் இருக்கவங்களுக்கு என்னது? சூரியனானது தெளிவாக தெரியும். ஏன்னு பார்த்தோம்னா ஒளியினுடைய நேர்போட்டு காண்பது தான் காரணம். சரிங்களா? இந்த சந்திரனுக்கு நேராக இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் என்னது? சூரியனானது தெரியாது. ஆனால் இந்த சந்திரனை விட்டு விலகி இருக்க மக்களுக்கெல்லாம் என்னது? இந்த சூரியனானது தெரியும். சரிங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் என்னது? அப்படியே வந்து பார்த்தோம்னா சந்திரனானது தெரியாது. அவ்வளோதான். என்னது? சந்திரன் தெரியாதுன்னா என்ன பண்ணோம்? சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் வந்துடும். அதுதான் என்னது? பூமி வந்துடுதுங்க. ஸோ இந்த டைமில் என்னது? பூமியானது வந்து பார்த்தோன்னா சந்திரனை முழுசாக மறைச்சிருது. அதனால் சூரியனோட ஒளி வந்து பார்த்தோன்னா சந்திரனில் போய் படுறதில்லை. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சந்திர கிரகணம்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது சமதள ஆடி. சமதள ஆடிங்க அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எதிரொலிக்கும் பரப்பை கொண்ட ஒரு சமதள பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சமதள ஆடின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் எடுத்துக்கலாம். அடுத்து முழு வகை எதிரொலிப்பு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா என்ன நடக்கும்னா ஒரு ஒளியிலே, அதாவது வந்து ஒரு கம்பியின் ஒளியை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அனுப்பக்கூடிய ஒளியை வந்து பார்த்தோன்னா இந்த அடுத்த பகுதிக்கு வந்து பார்த்தோன்னா ஆற்றல் இழப்பு இல்லாமல் சேர்த்துறோம். சரிங்களா? அதை தான் நம்ம ஒளியிலைன்னு சொல்லி சொல்லுவோம். இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா முழு வகை எதிரொலிப்பு தத்துவம்னு சொல்லி படிப்போம். சரிங்களா? அடுத்தடுத்த படங்கள் வந்து அதை தெளிவாக படிப்போம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா கேபிள் அந்த மாதிரியான பொருட்கள் வந்து பார்த்தோன்னா தயாரிக்க யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மெய்பிம்பம் மற்றும் மாயபிம்பம். மெய்பிம்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா திரையினால் வீழ்த்தக்கூடிய பிம்பங்கள் அல்லது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய பிம்பங்களை நம்ம மெய்பிம்பங்கள்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் அல்லது கண்களால் பார்க்க முடியாத பிம்பங்களை மாயபிம்பங்கள்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த பிம்பங்கள் வந்து சமதள ஆடியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சமதள ஆடியில் தோன்ற பிம்பம் நேரானது. சமதள ஆடியில் தோன்ற பிம்பம் ஆனது மெய்பிம்பம்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர என்னது? மாயபிம்பம்னு வரும். சரிங்களா?
சமதள ஆடியில் எப்பயுமே மாயபிம்பம் தோன்றும். அடுத்தது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்க வேண்டும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சரிங்களா? ஸோ அப்போ சமதள ஆடியிலிருந்து பிம்பம் தோன்றக்கூடிய தொலைவும் நம்ம நிற்கக்கூடிய தொலைவும் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடவள மாற்றம் பெறும். சரிங்களா? எப்படின்னா இப்போ அதுக்கு இடவள மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. ஆம்புலன்ஸ். சரிங்களா? ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருப்பாங்க, அந்த வண்டியில் ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா முன்னாடி போகிற வண்டியிலிருந்து கண்ணாடியில் பார்க்கும்பொழுது என்னது அது ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது நேராக தெரியும். சரிங்களா? அந்த இடவள மாற்றத்தின் காரணமாக வந்து பார்த்தோன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது நேராக தெரியும். இதை தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சமதள ஆடிகள் என்னது நமக்கு இடவள மாற்றமானது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஊசி துளை கேமராவில் தோன்ற பிம்பத்திற்கும் சமதள ஆடியில் தோன்ற பிம்பத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி அதாவது வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இதில் என்னது மெய் பிம்பமாக தோன்றும். சரிங்களா? இதில் மாய பிம்பமாக இருக்கும். பிம்பத்தின் அளவு பொருளோடு ஒப்பிடும் பொழுது மாறுபடும். ஆனால் இது வந்து எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இது தலைகீழ் பிம்பமாக தோன்றும், இது நேரான பிம்பமாக தோன்றும். சரிங்களா? தலைகீழ் பிம்பம் தான் எப்பயுமே எப்படி இருக்கும், நமக்கு மெய் பிம்பமாக இருக்கும். நம்ம கண்கள் நம்மளுடைய ரெட்டினாவில் தோன்றக்கூடிய பிம்பம் வந்து மெய் பிம்பம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஒளியியல் பாடத்தில் படிக்கும்போது படிப்போம். சரிங்களா? அதாவது 8, 9ஆம் பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், வாகனங்களோட பின்புறம் வந்து ஏன் சிவப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குன்னா என்னது அது வந்து பார்த்தோன்னா குறைவான அளவு சிதறடிக்கும். சரிங்களா? சிவப்பு நிறமானது ஒளி மூலக்கூறால் வந்து இந்த குறைவான அளவு தான் சிதறடிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறங்களை விட என்னது அது அதிக அலைநீளம் கொண்டது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம சிவப்பு லைட்டை பயன்படுத்துகிறோம். அதனுடைய அலைநீளங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது நிறங்களுடைய அலைநீளங்கள் நம்மளால் கண்களால் பார்க்கக்கூடிய நிறங்களுடைய அலைநீளங்கள் வந்து 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டருக்குள்ளே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய நிறங்கள் என்னது விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிறங்கள் மூலமாக உருவக்கூடிய இதனுடைய துணை நிறங்கள் என்னது நம்மளால் கண்களால் பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. விப்ஜிஆர் அப்படின்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கிங்க, ஷார்ட்கட்டு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? விப்ஜிஆருங்கிற ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா முப்பட்டகம். முப்பட்டகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 2 சமதள பரப்புகளுக்கு இடையே குறுங்கோணம் கொண்ட முழுதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கால் நிரப்பப்பட்ட பொருள் தானே இதை நம்ம முப்பட்டகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த முப்பட்டகத்தினுடைய நம்ம உள்ளுள் கதிர் ஒன்று செலுத்தும் பொழுது என்ன ஆகுது, அது வந்து பார்த்தோன்னா பல்வேறு நிறங்களாக பிரிகடையுது. சரிங்களா? ஸோ வந்து அதுதான் விப்ஜிஆர்னு சொல்லி நம்ம எழுதணும். 7 நிறங்களாக வந்து பார்த்தோம்னா பிரிகடையும், அதை நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த 7 நிறங்களுக்கு தான் ஒன்று விப்ஜிஆர்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா வெளிப்படக்கூடிய இந்த பிரிகக்கூடிய நிறங்களை நம்ம நிறப்பிரிகைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிறங்களை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நிறத்தொகுப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து நியூட்டன் வட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சோதனை பண்ணியிருப்பார். என்னென்னா ஒரு தட்டை எடுத்துகிட்டு என்னது ஒரு அட்டை, அதாவது ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா 7 வண்ணங்களையும் வந்து பார்த்தோன்னா என்னது அதில் வந்து பார்த்தோன்னா தீட்டியிருப்பார் குறிப்பிட்ட இடைவெளியில். சரிங்களா? ஸோ அதை தீட்டிட்டு என்ன பண்ணுவார்னா அதை சுற்றி விடுவார். அப்படி சுற்றி விடும்போது வந்து அது வந்து வெள்ளை நிறத்தை மட்டும் வந்து பார்த்தோன்னா தோற்றம் தெரியும், மற்ற நிறங்கள் தெரியாது. ஸோ இதை தான் வந்து என்னது அவர் நியூட்டன் வட்டுன்னு சொல்லுவார். சரிங்களா? அந்த நிறங்களை உருவாக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு வந்து நியூட்டன் வட்டு அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? வெள்ளை நிறத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புக்கு நியூட்டன் வட்டுன்னு சொல்லுவார். அது என்னென்ன கலர்னா இந்த 7 கலரையும் வந்து பார்த்தோன்னா அதில் ஃபில் பண்ணியிருப்பார். சரிங்களா? விப்ஜிஆருங்கிற 7 கலரையும் ஃபில் பண்ணியிருப்பார். பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா எல்லா வண்ணங்களையும் தீட்டியிருப்பாங்க. அதாவது 7 வண்ணங்களையும் தீட்டியிருப்பாங்க. தீட்டிட்டு சுற்றிடும் போது நம்ம கண்களுக்கு என்ன வண்ணங்கள் மட்டும்தான் தெரியுது, இந்த இது போன்ற வெள்ளை நிறம் மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருப்பார். அடுத்தது நிறங்களின் தொகுப்பு. இதில் வந்து 2 வகையான நிறங்கள் இருக்குது. ஒன்று முதன்மை நிறங்கள், இன்னொன்று துணை நிறங்கள் சொல்லி. சரிங்களா? முதன்மை நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு, பச்சை, நீலம், இது 3 முதன்மை நிறங்கள். அடுத்த துணை நிறங்கள்னால் இதில் ஏதாவது 2 முதன்மை நிறங்களை சேர்த்து கலக்கும்போது நமக்கு என்னது துணை நிறமானது கிடைக்கும். சரிங்களா? அதை தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், உதாரணத்திற்கு சிவப்பு நிறமும் சேர்ந்தால் நமக்கு மெஜந்தா, நீலம் பச்சை சேர்ந்தால் சயான், பச்சை சிவப்பு சேர்ந்தால் மஞ்சள். சரிங்களா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா என்னது நமக்கு தேவைப்படும். இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதாவது என்னது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. சரிங்களா? இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. இது 2 சேர்ந்தால் இது அதாவது ஜிஆர்பி நமக்கு தெரியும். என்னது ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா ஜிஆர்பி நெய்யை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஜிஆர்பி, ஜீனா க்ரீன், ரெட்டு, ப்ளூ. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா முதன்மை நிறங்கள். ஸோ இந்த முதன்மை நிறங்களை 3 சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்னது ஜிஆர்பின்னு சொன்னோம்னா ஜிஆர்பின்னு சொன்னோம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஆரும் பியும் சேரும்போது நமக்கு என்ன நிறம் உண்டாகுதுன்னு பாருங்கள். நம்ம இது பார்த்துருப்போம் இல்லையா, டிராஃபிக்கில் என்னென்ன நிறங்கள் இருக்கும், ரெட்டு, அடுத்து வந்து பார்த்தோன்னா எல்லோ, அதுக்கு அடுத்து க்ரீன் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உருவாகும். ரெட்டு க்ரீனு சேர்ந்து அங்கே என்ன உருவாகும், எல்லோ உருவாகும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது 2 சேர்ந்த இடத்துல எல்லோ உருவாகும். அடுத்து வந்து மெஜந்தா அப்படிங்கிறது வந்துன்னா ரெட்டும் ப்ளூ சொல்கிற இடத்துல வந்து நமக்கு மெஜந்தா உருவாகும். அடுத்தது என்னது இங்கே வந்து பார்த்தோன்னா சியான் உருவாகும். சரிங்களா? ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்தால் சியான் உருவாகும். அதை தாங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், நீலமும் பச்சையும் சேர்ந்தா ப்ளூ க்ரீன். சரிங்களா? பாருங்கள்,
ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்தால் நமக்கு சியான் உருவாகுது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது எம்ஒய்சி ஞாபகம் வச்சுட்டாங்க கூட ஓகே தான். சரிங்களா? 3 நிறங்களையும் வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு எம்ஒய்சி ஞாபகம் வச்சுங்க. இந்த இது 2 நிறங்கள் சேரும்பொழுது இன்னொரு நிறங்கள் உருவாகுது இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது ரெட்டும் ப்ளூ சேர்ந்தால் அங்கே என்ன உருவாகும் நமக்கு? ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தால் நமக்கு அங்கே மெஜந்தா உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தால் நமக்கு என்னது? எல்லோ உருவாகும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம அந்த டிராஃபிக் விளக்க ஞாபகம் வச்சுட்டோம்னா ஒரு கலர் வந்து கன்ஃபார்மாக எழுதிடலாம். என்னது? மொத்தம் 3 GRBன்னு சொல்லி இந்த ஆர்டரில் எழுதிக்கிங்க. ரெட்டும் க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் இருக்கும். அப்போ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, அடுத்து ரெட்டு ப்ளூ, இங்கே வந்து மெஜந்தா, இங்கே சியான். சரிங்களா? ஸோ இது மாதிரி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சு பார்த்து எழுதிக்கலாம் அந்த டயக்ராம் வச்சு. சரிங்களா? இது 3 செய்கிற இடத்துல இங்கே எப்படி என்ன உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க? வெள்ளையானது உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுவே துணை நிறங்களை கொண்டு நிரப்பும் பொழுது நமக்கு என்ன உருவாகும்? கருமை நிறமானது உருவாகும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, இங்கே வந்து துணை நிறங்களை கொண்டு நிரப்பியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்னது? கருமை நிறமானது உண்டாயிருக்கு. ஒன்றும் இல்லை பாருங்கள், இங்கே துணை நிறமானது என்னென்ன உண்டாயிருக்கு? சியான், எல்லோ, இன்னொன்று என்னது? மெஜந்தா. சரிங்களா? 3 வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கும் பொழுது நமக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா கருமை நிறமானது உண்டாகும். பிரைமரி கலர் வச்சு பண்ணும்போது நமக்கு, அதாவது முதன்மை நிறங்களை வச்சு பண்ணும்போது நமக்கு என்னது? வெள்ளை நிறமும், இரண்டாம் நிறம் வச்சு பண்ணும்போது நமக்கு கருமை நிறமும் தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த படமானது இதோட முடிஞ்சுது. சரிங்களா? அதாவது ரொம்ப பெரிய படம் தான். நம்ம தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு எங்கெங்கே கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இல்லைனா இது எடுத்தோம்னா இது 1 ஹவருக்கு மேலே போகும். நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, போதும். நம்ம இதனுடைய பேசிக்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தடுத்த பாடங்களில் இதனுடைய தெளிவான விளக்கங்களை பார்க்கலாம். சரிங்களா? சரியா? ஓகேங்க, நம்ம மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.